ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால் எல்லாருமே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் வித்தியாசமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் பார்த்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு கருத்துகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட திரும்பவும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொதுவாக வெளியில் அப்படின்னு போகும்போது கடையில் போய் காய் வாங்க, அப்புறமா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறது, இந்த மாதிரி தான் வெளியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா குழந்தைங்க 2 பேர் இருக்கிறதுனால. அதுவும் போக இங்கே உள்ள கிளைமேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் ரொம்ப வெளியில் வரவே இல்லை. இன்றைக்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதனால தான் சரி ஓகே, அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக உங்கள் கூட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கடைகளில் போய் காய்கள்லாம் வாங்கும்போது நிச்சயமாக குழந்தைங்க ரொம்ப போரிங்காகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டுமே, வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நாங்கள் வந்தோம். வந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எங்கள் குழந்த ரொம்பவே அந்த இடத்த ரசித்தா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்டே இங்கே வேறு ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட்டு நின்று சுற்றி சுற்றி பார்த்துட்டு மட்டும் நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம். அந்தளவுக்கு அவளுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக இந்த ஒரு டப்பாவில் தான் சரியான விளையாட்டு விளையாண்டா. கடையிலையுமே ஒன்றும் சொல்லலை. அதனால ஃபுல்லாக இங்கே இருந்தா. இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா? அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ட்ரா பண்ணி இருக்குது. யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுதா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்கேயோ பெருசாக எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்னு இல்லை. சின்னதாக நாங்கள் இப்போயுமே கடைக்கு தான் பொருள் வாங்க தான் வந்தோம். அப்படியே பக்கத்தில் வந்தப்போ தான் இந்த மாதிரி மார்க்கெட்டு, இது வந்து லோக்கலில் உள்ள மார்க்கெட்டு இங்கே குவைத்தில். நல்ல பிஸியான மார்க்கெட்டு. இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக பெட் ஷாப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்க நம்மளுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதோட பறவைங்க இது எல்லாமே நம்ம ஊரில் சாதாரணமாக பார்த்துட்ருப்போம். வாசல் திறந்துட்டு உட்காந்தாலேமோ ரோட்டில் ஆடு மாடுலேருந்து கோழிகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல. எப்போ கதவை திறந்தாலும் நிறைய நம்ம வீட்டை சுற்றி புறாக்கள் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பறவைங்கள்லாம் பார்க்குறது கொஞ்சம் ரேராக இருந்தது. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அது போக மதுஷிகா கேட்கவே வேண்டாம், அவள் ரொம்ப குஷியாக இருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காசு செலவு பண்ணுறத விட இதை பார்க்குறதுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். என்னென்னா இங்கே கூண்டுக்குள்ளே காடை, கௌதாரி, அதிலிருந்து புறாக்கள், அப்புறம் கிளி, அப்புறம் பூனை, எலி, குட்டி குட்டியாக வாத்து, அழகாக கலர் கலரான குருவிங்க, அப்புறம் இங்கே பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குட்டி குட்டியாக அழகாக முயல் குட்டிகள். முயல்லையும் நல்லா ஒயிட்டாக இருக்கிற முயலும் வச்சுருந்தாங்க. அதோட கலர் கலராக இருக்கிற முயலும் வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்ன வயசில் நாங்கள்லாம் தெருக்களில் வந்து குட்டி குட்டி கோழி குஞ்சுகள் கலர் கலராக கொண்டு வருவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச ₹1க்கு 3 அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். வாங்கி வளர்ப்போம். அது என்ன ஒரு மணி நேரத்தில் அது அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கும் கூட ஆசையாக இருக்கும். அதனால் வாங்கி வளர்த்துருக்கோம். இங்கே அதுக்கு லைட்டெல்லாம் செட் பண்ணி கடையில் வந்து அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம ஊருங்களில் ஆமைக்கு வந்து பழமொழிலாம் சொல்லுவாங்க, ஏதோ ஆமை புகுந்த வீடு ஏதோன்ட்டு. எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இங்கே வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஆமை வந்து வீட்டில் வளர்க்குறாங்க. வெளியில் போகும்போது எப்படி நம்ம குழந்தைங்கள்லாம் கூட கூட்டிகிட்டு போகிறோமோ அது மாதிரி இந்த ஆமையுமே தூக்கிட்டு வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுக்குன்னு ஒரு விரிப்புலாம் விரித்து அழகாக குழந்தைகளோட குழந்தையா அதுவும் இருந்து. அப்போது என்னடா இப்படி பார்க்காக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், எங்கேனாலும் ஆமைக்குட்டியோடு வருவாங்க. வித்தியாசமாக இருந்தது. எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னு தெரில. இவ்வளோ நாள் இங்கேயும் வந்தது கிடையாது. நாங்கள் பெட் ஷாப்புக்கு ரொம்ப வரல. இன்றைக்கி வந்தப்போ தான் தெரிஞ்சது, ஆமை ஓட்டில் அவ்வளோ வரைபடங்கள் வரைஞ்சி குட்டி குட்டியாக அழகழகாக அவ்வளோ டிசைன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அது எப்படி இதுக்குன்னே விற்கிறதுக்காக உற்பத்தி பண்ணுறாங்களா என்ன அப்படின்ற விவரமாக எனக்கு தெரில. அதிலே ரகரகமாக வச்சுருந்தாங்க. ஒரு இதில் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் நம்ம விவேக் சார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆமை குஞ்சு அவிச்சு வச்சுருக்கோம் அப்படின்ற காமெடி மாதிரி இங்கே
அது ஆமை குஞ்சா என்ன அப்படின்றது சரியாக தெரியல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகு. இப்படி வெளியில் வந்து வளர்க்குற அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கடையில் விதவிதமான மீன்கள், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மதுஷிகா செம்ம ஜாலி. அதோட அவளுமே இந்த வீடியோ நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பா. ஸோ அவள் பேசுகிறது என்னன்னு கேட்கலாம். இன்னொரு ஆமை காட்டுறேன். ஹே இங்கிட்டு வா 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 பையா, இங்கிட்டு வந்துரு தம்பி, இங்கிட்டு வந்துரு தம்பி. பறவைங்க சத்தம்லாம் அப்படியே அல்டிமேட்டாக இருந்தது கேட்குறதுக்கு. இதில் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழி, சேவல் அதெல்லாம் கூட கூண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. சேவல்லாம் நல்லா கொக்கரக்கோன்னு கூவிட்டு இருந்தது. நம்ம ஊர்லேயே அடைச்சி வைப்போம், ஆனால் சாயந்தரமாக அடைச்சி வைப்போம், காலையில் மேய விடுவாங்க, சாயங்காலம் எடுத்து அடைச்சி வைப்பாங்க. இங்கே ஃபுல் டைம் அடைச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சு வளர்ப்பாங்களா இல்லை இதையும் அதே மாதிரி கூண்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. நான் சொன்ன அந்த ஆமைக்கிட்ட இருந்து அவள் வரவே இல்லை. சரி, அதை நான் தூக்கி எடுத்து கையில் வச்சு பார்த்தாலே பார்ப்பேன் அப்படின்ட்டு நிற்கிறா. சரி உன் ஆசைக்காக எடை அப்படின்னு பார்த்தா அவள் ஒன்றுலாம் தூக்குறான்னா அவளுக்கு பயமே இல்லை. பரவாயில்ல, விட்டா அவள் ஆமை மட்டுமா தூக்கி பார்த்துருப்பா, விட்டா அவள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருப்பா. எல்லாமே கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே பார்த்தாமா வந்தாமான்ட்டு வந்துருமா. கடைக்காரங்க ஏதாவது திட்டுறதுக்குள்ளே நம்ம இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் ஒன்று எடுத்து பார்க்குறேன்ட்டு கொஞ்சம் கூட பயப்படல. ஆனால் எல்லா ஆமையுமே நகர்ந்துக்கிட்டு அழகாக குட்டி குட்டியாக மெதுவாக ஆமை நகர்றதெல்லாம் லைவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்னது போல் இது ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியா. இதில் வந்து ரொம்ப சின்ன சின்ன பெட்டிக்கடை மாதிரி பார்க்கலாம். துணிக்கடைகள்லேருந்து கவரிங் ஐட்டம்ஸு, அப்புறமா ஹேண்ட்பேகு, தொப்பி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கடைகள் இருக்கும். இதில் இந்த துணிக்கடையில் வந்து இங்கே உள்ளவங்க யூஸ் பண்ணுற துணிகளும் ரொம்ப இருக்கும். அது போக குழந்தைங்களுக்கு டாய் ஷாப்ஸ் அதுவும் நிறைய இருந்தது. இப்படியே ஒன்று ஒன்றா ஆடிட்டே சுற்றிட்டே பார்த்துட்டு இருந்தா. நம்மளுக்குமே அப்படியே பார்த்தோன்னே பான்னு அப்படியே பார்த்துட்டே தான் போனோம். அந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். எவ்வளோ நம்ம வந்து சேஃப்டி பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் தசை திருப்பி கூட்டு போனாலும் இந்த குழந்தைங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பாருங்கள், அவளோட கடைக்கு கரெக்டாக வந்தால் எனக்கு என்ன பொருள் தேவை அப்படின்றத அவளே தேட ஆரம்பிச்சிட்டா. ஆஸ் யூஷுவல் என்னென்ன தேவையோ பார்த்து எடு அப்படின்னாச்சு.
ஒரு கடையை பார்த்தா ஓகே, இந்த கடை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அடுத்த கடைக்கு போகலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தா. சரின்னு இங்கேயும் அவளுக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தா. பார்த்தே தான் எடுப்பா அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளுக்கான டைம் கொடுத்தாச்சு. ஏன்னா எப்போயாவது வெளியில் வரோம், அவள் இஷ்டம் போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே நாங்கள் ஃப்ரீயாக விட்டாச்சு. அவளும் ஓகேன்னு சுற்றிட்டு இருந்தா. கடையிலையும் கூட்டங்கள் எதுவும் இல்லையா, அதனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. எவ்வளோ பெட் அனிமல்ஸ் பார்த்தாலும் இவங்களோட முகத்தில் இந்த ஹாப்பினஸ் எங்கே வருது? இங்கே வந்தால் மட்டும்தான் வருது. இந்த மாதிரியான ஃபோனு அது இது 1 இல்லை 2 இல்லை, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. கடைக்காரங்களும் ஒன்றும் சொல்லலை, அவள் பாட்டு பார்த்துட்டு இருந்தா. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாத்தையும் அங்கேயே விளையாண்டுட்டு அப்படியே வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டா. சரி ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வந்தாச்சு. நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. குட்டி குட்டி இது வந்து குட்டி கார்ட்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது. மொபைல் இது வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள மொபைல் ஃபோன்ஸ். ஆனால் இப்போ நான் கையில் எடுத்தது அப்படியே உள்ளது. இந்த சவுண்டும் பிடிச்சிருந்தது, தான் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பகிரங்கமாக ஒன்று பார்த்தோம். ஆமாம், ஆர்டிஃபிஷியல் ஸ்னேக்கு. பார்த்த உடனே கையில் தொட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. எடுத்து மதுஷிகாவும் எடுத்து நல்லா விளையாண்டா. இந்த நாள் எங்களுக்கு இப்படியே வெளியில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் அப்பப்போ சேட்டை பண்ணுறது, அழுகிறது அப்படி இப்படிமா கழிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். வெரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் வேறு எங்கேயாவது வெளியில் போன வீடியோவோ இல்லை ஃபுட் வீடியோலையோ மீட் பண்ணலாம். பாய் ஆல் ஆஃப் யூ, டேக் கேர், பாய். இத்தோட இந்த கடையிலேருந்து நாங்களும் கிளம்பியாச்சு.